வணக்கம் and welcome to SpiceandBuds. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த சிக்கன் சாண்ட்விச் ரெசிபி. ரொம்பவும் ஈஸியா இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் and press the bell icon for more notifications. சாண்ட்விச் செய்யறதுக்காக நான் முதல்ல 2 சிக்கன் பிரஸ்ட் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடும். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பு இல்லைன்னா ஏதாவது சிக்கன் கிரேவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேக வச்ச சிக்கனை ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஃபார்க்கு வச்சு ஷ்ரெட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்ககிட்ட ஃபார்க் இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்ஸி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெட்யூஸ் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லெட்யூஸ்க்கு பதிலாக கேபேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லெட்யூஸ் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாண்ட்விச்சோட ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ணி வச்ச கேப்சிகம், ஆனியன், கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் அதிகமாக லைக் பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது தேவையில்லை. கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சுகர், தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் மயனைஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மிக்ஸ்சர் வெட் ஆகிற அளவுக்கு மயனைஸ் சேர்த்தா போதும். இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிரெட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் சேர்த்தாம ப்ரெட்டை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த ப்ரெட்டோட சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பிளுக்கு நாங்கள் மில்க் ப்ரெட்டையும் யூஸ் பண்ணுறோம். அது அப்படியே தான் காமிக்க போகிறோம்.
ஓகே, நம்ம இப்போ சாண்ட்விட்சை செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட்டோட இன்னர் சைடில் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது ஃபில்லிங்கில் இருக்கிற ஈரப்பதம் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெட்டுக்கு வராது. இப்போ இந்த ப்ரெட்டுக்கு மேலே ஃபில்லிங் எடுத்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்ச லெட்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். லெட்யூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்து இன்னொரு ப்ரெட் பீஸை எடுத்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி இதுக்கு மேலே வச்சு கவர் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவுமே ஈஸியான சிம்பிளான சிக்கன் மயோ சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் SpiceandBuds சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.